மார்ச் மாதம் 31ஆம் தேதி புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வசனங்கள் 1 முதல் 6. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 21 தொடங்கி 33 முடிய, மேலும் 36 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று கூறி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்துவின் மகனாகிய யூதாசுவுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவரிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னை பின்பற்றுவாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களில் இருவர் செய்யப்போகும் காரியங்களை முன்னறிவிக்கின்றார்.
யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கப் போவதையும் பேதுரு தன்னை மறுதலிக்கப் போவதையும் முன்கூட்டியே அறிவிக்கின்றார். 2 பேருமே இயேசு முன்னறிவித்தபடியே செயல்பட்டனர். தவற்றின் கனாகனத்தை பொறுத்த அளவில் 2 பேருக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லைதான். ஒருவர் காட்டிக் கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார். இருவருமே இயேசுவிடமிருந்து தங்களை அந்நியப்படுத்திக் கொண்டனர். ஆனால் இன்னொரு விஷயத்தில் இருவருக்கும் இடையே ஒரு மாபெரும் வேறுபாடு உண்டு. யூதாஸ் தான் செய்யப்போகும் தவற்றை முன்கூட்டியே தெளிவாக உணர்ந்து திட்டமிட்டு செய்தார். அதாவது ஆற அமர்ந்து யோசித்த பின்பே இயேசுவை காட்டிக் கொடுக்கின்ற பாதக செயலுக்குள் இறங்குகின்றார். ஆனால் பேதுருவோ ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் தள்ளப்பட்டதன் காரணமாக தன் உயிரை காத்துக்கொள்ளும் பொருட்டு இயேசுவை மறுதலிக்கின்றார். யூதாஸ் தான் செய்த தவற்றை தன்னுணர்வோடு செய்தார். அதாவது என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இவ்வாறு தவற்றை தெரிந்து செய்ததன் காரணமாக அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. இதற்கு மாறாக பேதுருவை பொறுத்த மட்டில் அவர் இயேசுவுக்கு எதிராக எந்த தீமையும் நினைக்கவில்லை. அவருக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் மனித பலவீனத்தின் காரணமாக அவர் இயேசுவை மறுதலித்த பின்பு, அது குறித்து உணர்ந்த பின்பு அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்தார். இவர்கள் இருவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. பலவீனத்தில் தற்செயலாக விழுகிறவர்கள் எழுவது எளிது. ஆனால் தீமையை திட்டமிட்டு செய்பவர்கள் அதிலிருந்து அவ்வளவு எளிதில் மீண்டுவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது சிறிய தவறுகள் சிலவும் பெரிய தவறுகள் சிலவும் நம்மால் அவ்வப்பொழுது செய்யப்படுகின்றன. இவற்றில் சில தவறுகள் திட்டமிட்டு செய்யப்படுகின்றன. அறிந்து உணர்ந்து பிறருக்கு பாதிப்பை கொணரும் செயல்களில் நாம் ஈடுபடுகின்றோம். இன்னும் சில தவறுகளையோ நம்மை அறியாமலேயே குறிப்பிட்ட சூழல் அல்லது பின்னணிக்குள் மாட்டிக்கொள்ள நேரிடுகிற பொழுது செய்துவிடுகிறோம். திட்டமிட்டு செய்யப்படுகிற தவறுகள் மற்றும் பாதக செயல்பாடுகளிலிருந்து வெளிவருவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதற்கு யூதாஸ் ஒரு சிறந்த உதாரணம். அதே வேளையில் பேதுருவைப் போல அறியாமல் பாவத்தில் விழ நேரிட்டால் அவரைப் போலவே உடனே அதிலிருந்து வெளியே வர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய நற்செய்தி இன்னும் ஒருபடி மேலே செல்கிறது. நாம் செய்கின்ற பெரிய தவறுகளில் தன்னுணர்வோடு நிலைத்து நின்று அதே வேளையில் நற்கருணையில் பங்கெடுப்பது மிகவும் தவறானது என்பதை நாம் பார்க்கின்றோம். யூதாஸின் உள்ளம் பாவ நாற்றம் எடுத்த உள்ளமாக, நம்பிக்கை துரோகத்தின் ஒட்டுமொத்த உள்ளமாக விளங்கியதன் காரணமாக அப்பத்துண்டை பெற்ற பொழுது அவனுக்குள் வந்ததெனவோ சாத்தான்தான். தகுந்த தயாரிப்பில்லாமல் உள்ளத்தை பண்படுத்தாமல் பாவ நிலையில் இருந்து கொண்டு நற்கருணையை வாங்கினோம் என்றால் அது நமக்கு நலம் பயப்பதில்லை, மாறாக தீமையையே கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம். புனித பவுலடியார் இவ்வாறு சொல்கின்றார்: எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றார் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11:27. எனவே அன்பிற்குரியவர்களை, ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டு ஓரளவுக்காவது இறைவனுக்கு ஏற்ற வகையில் நம்மை ஆக்கிக் கொண்டு நற்கருணையில் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். மஜென்சியோ என்ற ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான். தவறு செய்தவர்களாக கருதப்பட்டவர்களுக்கு அவன் கொடுத்த மரண தண்டனை விசித்திரமானது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட உயிருள்ள மனிதனை ஏற்கனவே இறந்த செத்த பிணத்தோடு இறுக கட்டி, அதாவது முகத்தோடு முகமாக, கால்களோடு கால்களாக, உடலோடு உடலாக கட்டி இருவரையும் காட்டுக்குள் தூக்கி எறிவதற்கு ஆணையிடுவானாம். அங்கு செத்த பிணத்தின் துர்நாற்றத்தை தாங்க முடியாமலேயே உயிருள்ள மனிதன் இறந்து விடுவான். நமது உள்ளம் பாவ நாற்றத்தால் செத்த உள்ளமாக, துர்நாற்றமடிக்கின்ற உள்ளமாக இருக்கின்றது. இத்தகைய மனநிலையோடு நமக்குள் வருகின்ற இயேசுவின் நிலைமை என்ன என்பதை நாம் புரிந்திருக்கின்றோமா? அது அவருக்கு எவ்வளவு அருவருப்பானதாக மாறும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்மையே தூய்மையாக்கிக் கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, தவறுகளில் தன்னுணர்வோடு நிலைத்து நிற்பது மிகவும் தவறானது என்பதை உணர்ந்து தொடர்ந்து அவற்றிலிருந்து மீண்டு வர எங்களுக்கு வரம் அருள்வீராக. ஆமேன். ஆண்டவரே, உம் அன்பு எத்தனை ஆழம், என் துரோகத்திலும் நீர் மாறாதவர். நான்
மறுத்தாலும் நீர் என்னை ஏற்றி கருணை என்றும் குறையாததே. அந்த இரவு அமைதியிலே இதயம் கலங்கினதே. ஒருவனை காட்டிக் கொடுப்பான் என்று நீர் சொன்ன நேரம் கண்களில் துயரம் இருந்தும் அன்பு மட்டும் நிறைந்திருந்தது. துரோகத்தின் இருள் வந்தாலும் ஒளி மறையாததே. ஆண்டவரே, அன்பு எத்தனை ஆழம், என் துரோகத்திலும் நீர் மாறாதது. நான் மறுத்தாலும் நீர் என்னை ஏற்றி கருணை என்றும் குறையாததே. அப்பத்தை நீர் கொடுத்த போது அன்பை நீர் பகிர்ந்தீரே. அந்த கையால் துரோகம் வந்தது, ஆனாலும் நீர் மன்னித்தீரே. இருள் நிறைந்த அந்த நேரம் சாத்தான் மனதில் நுழைந்தது, ஆனாலும் இதயத்தில் அன்பு மட்டும் நிறைந்ததே. ஆண்டவரே, அன்பு எத்தனை ஆழம், என் துரோகத்திலும் நீர் மாறாதவர். நான் மறுத்தாலும் நீர் என்னை ஏற்றி கருணை என்றும் குறையாததே. உம்மோடு வருவேன் என்றேன் நானும், ஆனால் மறுக்கிறேன். பேதுருவை போல என் வாழ்வில் பலமுறை விழுகிறேன். சேவல் கூவும் முன்னீர் மறுப்பாய் என்ற வார்த்தை நினைவில் என் பலவீனம் தெரிந்தும் நீர் என்னை நேசிக்கிறீர். என் விடுதலிலும் நீர் இருக்கிறீர், என் கண்ணீரிலும் நீர் தங்குகிறீர். நான் திரும்பி வந்தால் போதும், இதயம் திறந்ததே.